வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஐரிஸ் பாம்பே அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். நார்மலாக நம்மளோட ஐரிஸ் இருக்கிற பொசிஷனில் இல்லாமல் 360 டிகிரிஸ்லையுமே ஆன்டீரியர் கேப்சூல் ஆஃப் த லென்ஸில் போயிட்டு ஸ்டிக் ஆகிடும், அட்ஹஷன் ஆகிடும் 360 டிகிரிஸ்லையுமே. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனை தான் நம்ம ஐரிஸ் பாம்பே அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்டிஷன் எப்படி ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஏன் இந்த மாதிரி ஐரிஸ் பாம்பே க்ரியேட் ஆகுது அப்படின்னா, நம்ம கண்ணில் ஏற்படுற இன்ஃப்ளமேஷனால் நார்மலான பொசிஷனில் இருக்கிற ஐரிஸ் என்ன ஆகுனா போயிட்டு ஆன்டீரியர் கேப்சூல் ஆஃப் த லென்ஸில் ஸ்டிக் ஆகுதுன்னு சொன்னோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் ஆகும்போது நார்மலாக அக்வஸ் ஹியூமர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கோம்ல, அது என்ன ஆகும்னா ட்ரெயின் ஆகிறதுக்கு வழி இல்லாமல் பிளாக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி அக்வஸ் ஹியூமர் அதே இடத்துல பிளாக் ஆகி இருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிக்கும். அந்த இடத்துல அந்த ஃப்ளூயிட் போகிறதுக்கு வழி இல்லாமல் அங்கேயே ஃபுல்லாக தேங்கி நிற்கும்ல, அந்த மாதிரி அந்த அக்வஸ் ஹியூமர் ஃபுல்லாக நின்று அது இந்த ஷேப்புக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஷேப்புக்கு சேஞ்ச் ஆகி அக்வஸ் ஹியூமர் போகிறதுக்கு வழி இல்லாமல் அந்த இடத்துல ஃபுல்லாக பிளாக் ஆகி நிற்கிறது தான் ஐரிஸ் பாம்பே அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அக்வஸ் ஹியூமர் போகிறதுக்கு வழி இல்லாதனால அந்த இடத்துல மட்டும் ஐரிஸ் ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சென்டர் ஆஃப் த ஐரிஸில் பார்த்திங்கன்னா அது நல்லா லென்ஸில் ஸ்டிக் ஆகி இருக்கும். ஸோ அந்த ஐரிஸோட பெரிஃபரல் சைட்ஸ் ஃபுல்லுமே இந்த மாதிரி அக்வஸ் ஹியூமரால் பிளாக் ஆகி இருக்கும். அதனால வழி இல்லாமல் ஐரிஸ் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும். பெரிஃபரல் சைட்ஸில் ஐரிஸ் ஃபுல்லாக ஸ்வெல் ஆகியும் சென்டர் ஆஃப் த ஐரிஸ் நல்லா ஆன்டீரியர் சேம்பர் லென்ஸில் ஒட்டிகிட்ருக்கிறது தான் கண்டிஷனை தான் நம்ம ஐரிஸ் பாம்பே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏன் இந்த மாதிரி ஐரிஸ் பாம்பே க்ரியேட் ஆகுது, என்ன ரீசன்னால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 2 காசஸ் இருக்குது. ஆன்டீரியர் யூவிஐட்டிஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேட்ராக்ட் சர்ஜரி ஐசிசிஏ வித் ஏசிஐஓஎல். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆன்டீரியர் யூவிஐட்டிஸ். நார்மலாகவே யூவிஐட்டிஸ் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும், சீலியரி பாடிலையோ இல்லை ஐரிஸ்லையோ ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகியிருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம ஆன்டீரியர் யூவிஐட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த யூவிஐட்டிஸ் வந்தனால, இன்ஃப்ளமேஷன் வந்ததுனால ஐரிஸ் பாம்பே சப்போஸ் க்ரியேட் ஆகியிருக்கலாம். இதுவும் ஒரு ரீசன். நெக்ஸ்ட் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்ராக்ட் சர்ஜரி ஐசிசிஏ வித் ஏசிஐஓஎல். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணில் இருக்க லென்ஸ் இருக்குல்ல, அந்த லென்ஸு நியூக்ளியஸு கேப்சியூல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஆன்டீரியர் சேம்பரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஐஓஎல்ல ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன்டீரியர் சேம்பரில் ஐஓஎல் வைப்பாங்க கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிவிட்டு. ஸோ கேட்ராக்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு லென்ஸையும் சேர்த்து லென்ஸ் கேப்சியூல் ஃபுல்லாக சேர்த்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன்டீரியர் சேம்பரில் ஐஓஎல் ப்ளேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணுற சர்ஜரிக்கு பேர் தான் ஐசிசிஏ வித் ஏசிஐஓஎல், இன்ட்ரோ கேப்சுலர் கேட்ராக்ட் சர்ஜரி வித் ஏசிஐஓஎல், ஆன்டீரியர் சேம்பர் ஐஓஎல். ஸோ இந்த சர்ஜரி பண்ணிட்டதுக்கப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக ஐ ரிலேட்டடாக என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரிஸ் என்ன ஆகும்னா போஸ்டீரியர் சைடில் போயிட்டு அட்ஹஷன் ஆக ஆரம்பிக்கும் 360 டிகிரிஸ்லையுமே. ஸோ போஸ்டீரியர் சைடாக போயிட்டு ஐரிஸ் அட்ஹஷன் ஆகிறனால திரும்பியுமே இந்த ஐரிஸ் பாம்பே க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஐரிஸ் பாம்பே க்ரியேட் ஆகிறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 360 டிகிரிஸ்லையுமே ஐரிஸ் லென்ஸ் கேப்சியூல்லையோ இல்லைனா போஸ்டீரியர் சைட்லேயோ போயிட்டு அட்ஹஷன் ஆகிறனால அக்வஸ் ஹியூமர் ஃப்ளோ ஆகிறதுக்கு, அது ட்ரெயின் ஆகிறதுக்கான கரெக்டான பாத்வே இருக்காது, ட்ரெயின் ஆக முடியாது அக்வஸ் ஹியூமர். இந்த கண்டிஷன்னால் ஆங்கிள் க்ளோஷர் க்ளோக்கோமா க்ரியேட் ஆகும். ஸோ நம்மளுக்கு கண்ணில் இருக்க ப்ரெஷருமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்ட்ராகுலர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஆங்கிள் க்ளோஷர் க்ளோக்கோமா க்ரியேட் ஆகும். ஸோ ஐரிஸ் பாம்பே ஏற்படுறனால ஆங்கிள் க்ளோஷர் க்ளோக்கோமா க்ரியேட் ஆகும். இதுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஒன்று ஐரிடாட்டமி, இன்னொன்று ஐரிடெக்டமி. ஐரிடாட்டமி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐரிஸ் இருக்குல்ல, நம்ம ஐரிஸோட பெரிஃபரல் பார்ட்டில்
யாக் லேசர் வச்சு ஒரு சின்ன டாட் மாதிரி ஒரு ஹோல் மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த டாட் கிரியேட் பண்ணுறனால ஐரிஸில் நம்மளுக்கு அக்வஸோட அவுட்ஃப்ளோ வந்து நார்மல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்ட்ராகுலர் ப்ரெஷருமே வந்து மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ யாக் லேசர் வச்சு ஐரிஸோட பெரிஃபரல் பாட்டில் ஒரு சின்ன டாட் மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது வழியாக அக்வஸ் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இன்ட்ராகுலர் ப்ரெஷருமே வந்து மெயின்டைன் ஆகும். இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டு கேசஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஐரிடெக்டமி பண்ணுவாங்க. ஐரிடெக்டமியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐரிஸோட ஒரு சின்ன செக்ஷனையே வந்து செக்ஷன் ஆஃப் பாட்டையே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டா அது வழியாக அக்வஸோட அவுட்ஃப்ளோ வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். ஃப்ளோ வந்து ரெகுலர் ஆகும். இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் ஆங்கிள் க்ளோஷர் லொக்கோமா மெயின்டைன் ஆகும். இன்ட்ராகுலர் ப்ரெஷரும் வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 டைப்பில் வந்து ஐரிஸ் பாம்பே அதாவது ஆங்கிள் க்ளோஷர் குளோக்கோமா ஏற்படுறதுக்கு ஐரிடாக்டமியும் ஐரிடெக்டமியும் பண்ணலாம். ஸோ ஐரிடாக்டமிக்கும் ஐரிடெக்டமிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரிடாக்டமிலே நம்மளுக்கே தெரியும் டாட் அப்படின்றது. டாட் அப்படின்னா ஒரு சின்ன டாட் அளவுக்கு ஹோல் அளவுக்கு தான் அதில் சர்ஜரி பண்ண போகிறாங்க, இன்சிஷன் பண்ண போகிறாங்க அந்த லேசர் வச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஐரிடெக்டமினா ஒரு சின்ன செக்ஷனோ ஒரு சின்ன பார்ட் ஆஃப் த ஐரிஸே வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஐரிடாக்டமி அண்ட் ஐரிடெக்டமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஐரிஸ் பாம்பே அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாபிக் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.